நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரோ நான் கொடுக்கவே இல்லை. ஆல்ரெடி உங்களுடைய மாண்டேஜஸில் சொல்லியாச்சு நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்கள் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. இந்த உங்களுடைய பயோடேட்டா பார்க்குறதில்ல, உங்களை பற்றி கேள்விப்படும் போது இந்த வாய்ஸ் ஆக்சென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தேன். கண்டிப்பாக. அது என்ன, ஆக்சுவலாக நாங்கள் வந்து மீடியா பர்சன்ஸ், எங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப வாய்ஸ் கல்ச்சர் அப்புறம் வந்து பேஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணுறீங்க, அதில் என்ன சிறப்பு வித்தியாசம் இருக்குது? ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி அண்ட் ஐடிஎஸ் இண்டஸ்ட்ரி வரும்போது இந்தியாவில் இது மெயினாக ஒரு தேவையாக வந்தது. என்னென்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ், ஒரு இந்தியனாக நம்ம பேசுகிற சில உச்சரிப்பு ஒரு அமெரிக்கனுக்கோ ஒரு ஆஸ்திரேலியனுக்கோ ஒரு பிரிட்டிஷருக்கோ புரியலை அப்படின்னு வந்தது. ஏன்னா நம்ம பேசுறதுல நம்மளோட மொழியோட ஒரு சாயல் இல்லாமல் இருக்காது. ஸோ வாய்ஸ் ஆக்சென்ட் என்னன்னா அவங்க பேசுகிற இங்கிலீஷ் நம்மளுக்கு புரியணும், அது ஒன்று. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கரெக்டாக பேசணும். இதில் வந்து ஆக்சென்ட்னாலே ஆக்சென்ட் போட்டு பேசுறதுன்னு கிடையாது, சில உச்சரிப்பு தப்பாக பண்ணுவோம். அலாம்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, நம்ம தமிழில் அலாரம் சொல்கிறோம், ஸோ இங்கிலீஷ்லேயே அலாரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது கரெக்டான இங்கிலீஷ் உச்சரிப்பு அலாம். ஸோ இதை மாதிரி ஒரு பேச்சில் என்ன உச்சரிப்பு வேணும் அதுதான் வாய்ஸ் ஆக்சென்ட். சரி, இப்போ இதில் வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு துறையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு காரணமாக இருந்தது? நான் என்னோட ஆரம்ப கெரியர்னு பார்த்தாலே அது வாய்ஸ் அண்ட் ஆக்சென்ட்டில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 22 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். வாய்ஸ் அண்ட் ஆக்சென்ட்டை தாண்டி கம்யூனிகேஷன் ட்ரைனிங், லீடர்ஷிப் இதெல்லாம் பண்ணாலும் நீங்கள் என்னதான் ஆகச்சிறந்த லீடராக இருந்தாலும் அதை சொல்கிற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸோ ஒரு கம்பெனியில் நீங்கள் லீடர்ஷிப் ஒரு டைரக்டர் லெவலுக்கு வந்திருப்பீங்க, ஆனால் உங்களால் கம்யூனிகேட் பண்ண தயங்கும் போது உங்கள் வளர்ச்சி ஒரு இடத்துல தடைப்படும். அங்கே தான் என்னோட இப்போதைக்கு இருக்கிற ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். என்னென்னா டைரக்டர்ஸ் இது மாதிரி சீனியர் பீப்புளுக்காக கம்யூனிகேஷனில் தனிப்பட்ட முறையில் கோச்சிங் பண்ணுறோம். பட் ஓவராலாக இருக்கிற எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் எப்படி, கம்யூனிகேஷன் நான் சொல்கிறது இங்கிலீஷ் தாங்க. இங்கிலீஷை எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறது, கிராமட்டிக்கலாக தப்பு இல்லாமல் பேசுகிறது எப்படி, இந்த ப்ரனன்சியேஷன் கரெக்டாக பேசுகிறது, வாய்ஸ் மாடுலேஷன், இது எல்லாமே கவர் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன அதே வாய்ஸ் டப்பிங்கில் வர சில விஷயங்கள், ஒரு பேஸ் வாய்ஸில் பேசுறது, பிச்சு மேலே ஏற்றுறது, இது எல்லாமே இதுலேயும் வருது. இப்போ ஆக்சுவலாக ஒரு பேச்சு வந்து நம்ம பொலைட்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறத வச்சோ அல்லது ரொம்ப ஹார்ஷாக பேசும்போது அதனுடைய குரல் வழியாக கேட்கும்போதே அது இவங்க கோபமாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு துணை செய்யுதா? கண்டிப்பாக அது தடையும் செய்யும் துணையும் செய்யும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, அங்கே ஒரு சிரிப்போடு கொடுக்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியாக ரீச் ஆவீங்க. பட் அது இல்லாமல் என்னோட வாய்ஸ் எப்படி நான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கேன் போது ஆடியன்ஸ் கிட்டே நம்ம ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த கனெக்ஷன் வேணும்னு போது நீங்கள் இந்த வாய்ஸ் மாடுலேஷன், ஸ்மைல் பண்ணுறது, எப்படி உட்காந்து பேசுறது, எப்படி நின்று பேசுறது, இது எல்லாமே அதில் ஒரு அங்கமாயிடும். அண்ட் அது பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்கும். ஒருத்தங்களை பார்த்தோன்னே என்னன்னு தெரில எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சம்திங் ராங், செட் ஆகாது எனக்கும் அவருக்கும். அதை எது வச்சு சொல்கிறீங்க? இந்த மைக்ரோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணும், இவர் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு மறைக்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வராது. பட் அது என்னவாகும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ரிசர்வ்டு பர்சனாக இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பட் வெளியில் தெரிகிற விஷயங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் இந்த என்டையர் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம். நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது ஒரு சைக்காலஜி பின்னணியில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் படித்ததே அதான் நினைக்கிறேன். ஏன்னா பேச்சு வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட்டை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா? நீங்கள் என்னதான் ஸ்பெஷலிஸ்டாக சொன்னாலும் உள்ளே வந்து அதனுடைய அடிப்படை நாம் பார்க்கும்போது ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான விஷயம், ஒரு சைக்காலஜி படித்தவங்க அதை, ஏன்னா டாக்டரேட்டாக ஒருத்தங்க இருக்கும்போது அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி பக்காவாக செய்ய முடியும். சொல்லுங்களேன், உங்களுடைய இந்த சைக்காலஜி பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் இதுக்கு எப்படி துணை செய்யுதுன்ட்டு. சரி, இதில் பழைய பாடல் தான் நான் எக்ஸாம்பிளாக கொடுப்பேன். காற்று வந்ததும் மரம் அசைந்ததான்ற பாடல் எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் கார்டனில் உட்காந்துருக்கோம். கம்யூனிகேஷன் நல்லா இருந்து உங்களால ஸ்டேஜ்ல தைரியமா பேச முடியுன்ற மாதிரி இருந்தா உங்க கான்ஃபிடன்ஸ் தானா வரும். கான்ஃபிடன்ஸ் நிறையா இருந்து நீங்க ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா தாராளமா பேச்சு வரும். அப்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம வளர்த்துந்தோன்னா அடுத்தது தானாக வரும். ஸோ இதில் ரெண்டையும் பிரித்து பார்த்து நான் கம்யூனிகேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டேன்னா கிடையாதுங்க. கம்யூனிகேஷன் வந்தாலே கான்ஃபிடென்ஸ் வரும், கான்ஃபிடென்ஸ் வந்தாலே கம்யூனிகேஷன் தானாக வந்துடும். சைக்காலஜி எங்கே இதில் மெரிய ஹெல்ப் இருக்குன்னா,
சின்ன வயசுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், நீங்க ஸ்டேஜ்ல ஏறி இருப்பீங்க, மறந்து போயிருப்பீங்க, எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, அப்போ ஒரு பயம் வந்து அதனால திருப்பி ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு சொல்வீங்க. அப்போ அந்த சைக்காலஜியை புரிஞ்சுண்டு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தா இவங்க அதை மாதிரி ஏறி பேசுவாங்க. சில பேருக்கு பார்த்தா இந்த பூச்சினா பயம் இருக்கும், ஹைட்ஸ்னா பயம் இருக்கும், கண்டிப்பா பேய்னா பயம் இருக்கும், சொல்றாங்கல்ல அது பேய்னா பயம் இருக்கும். பட் நிறைய வீட்டுல இப்ப நான் போயிட்டு எங்க அம்மா, நானே குழந்தையா இருக்கணும், அம்மாட்ட எனக்கு பேய்னா பயம் அப்படின்னா, பேய்லாம் ஒண்ணும் இல்லை, என்ன நீ இதுக்கு போய் பயப்படுறேன்னு கிண்டல் பண்ணிடுவாங்க. பட் அது உண்மையான பயம். அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதுக்கு தான் சைக்காலஜி ஹெல்ப் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கு. சைக்காலஜியை புரிஞ்சுட்டோம்னா, ஒரு மனுஷனோட சைக்காலஜியை புரிஞ்சுட்டோம்னா, ஒரு ஆட்டிடியூடோ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது தானாகவே நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த சைக்காலஜி படித்து வந்ததுக்கு பிறகு தான் இந்த வந்து வாய்ஸ் ஆக்சென்ட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா எப்படி? ஏன்னா இதுக்கு அது ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்கே. இல்லை, நான் முதல்ல என்னோட கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ கார்ப்பரேட் செக்ரட்டரி, சரி, போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். பட் நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். நான் படித்தது குட் ஷெப்பர்ட் கான்வென்ட். என்னோட இங்கிலீஷ் பேக்ரவுண்டை வச்சு நான் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கில் வந்துட்டேன். பட் ட்ரைனிங் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க முடியுது, அதோட கான்செப்டை வச்சு சொல்லி கொடுக்க முடியலன்னு போது நான் எம்ஏ இன் லிங்குவிஸ்டிக்ஸ் பண்ணேன். லிங்குவிஸ்டிக்ஸ்னா மொழியை பத்தி இருக்கிற, நான் எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் பண்ணேன். அந்த கம்யூனிகேஷன் பண்ணிட்டே வரும்போது பப்ளிக் ஸ்பீக்கிங், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் இப்படி வந்தது. ஆனா இதுக்கெல்லாம் வெறும் கம்யூனிகேஷன் மட்டும் இல்ல, மனுஷனை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதனால ஒரு சைக்காலஜி பண்ணேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே PhD பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, படிப்புன்ற விஷயம் நம்ம எவ்வளோ கத்துந்தாலும் அது பத்தாது அப்படின்ற மாதிரி தான் அந்த PhD இன் சைக்காலஜி முடிச்சது. இப்போ இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக பயிற்சி கொடுக்குறேன்றதை தாண்டி நீங்கள் செய்கிற விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதை அப்படியே உங்களுடைய லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் கடத்திக்கிட்டு போகிறீங்க. இதுல ட்ரைனிங்னு நாங்க போகும்போது நான் சொல்ற ஒரு விஷயத்த அவங்க நம்பணும்னா அவங்கள பத்தி ஒரு புரிதல் வேணும். அந்த நேரத்துல ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்கும்போது தான் அந்த புரிதல் வேணும். நான் யாருன்ற தெரிதல் இருந்தாதான் என்னை மாத்திக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்றோம், ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்க பண்றோம், அதை அசஸ்மெண்ட்டா மக்கள் கிட்ட கொடுக்குறோம். ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்து போகும்போது அது இன்னும் ரீச் ஆகுது, மக்கள் அதை விரும்பி படிக்கிறாங்க. அதுக்காக தான் ஐம் NLP ப்ராக்டிஷனர், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே அந்த நம்ம சொல்லி கொடுக்க ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சாதான் சொல்லி கொடுக்கறதுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதுனால நான் பண்ண விஷயங்கள் தான். நிச்சயமா என்னால் முடியும் அப்படிங்கிறத தாண்டி உங்களாலும் முடியும் அப்படிங்கிறத தான் நீங்க சொல்றீங்க. நான் பார்க்கிறேன் என்னாலேயே முடியும் போது எல்லாராலையும் முடியும், என்னாலேயே முடியுதுன்றப்ப உங்களால முடியாது அப்படின்ட்டு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே மனிதர்களுக்கு அவசியம் இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் போய் லாக் ஆகுறாங்க. ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்க்கை வந்து ஒரு நியூக்ளியர் சைடில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுது. கரெக்ட். இதில் எனக்கு புரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, முன்ன காலத்துல தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா ஒரு பெரிய சர்க்கிளோட இருந்து வாழ்ந்துருக்கிறோம். ஸோ ஒரு சேலஞ்ச், இப்போ ஒரு என்னோட அண்ணனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கோம், எனக்கு கிடைச்சிருக்காது. அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸை தான் தம்பி போட்டாகணும், புது ட்ரெஸ் அந்த தம்பி வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய விட்டு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதே அம்மா அப்பா குழந்தைன்னு போது அந்த குழந்தை கேட்கறது எல்லாரும் கொடுத்துடுறோம். அண்ட் அஸ் அ பேரண்ட் நான் பண்ற தப்பும் அதுதான். ஆஃபீஸ் போறேன், வெளியில போறேன், இங்கே போறேன்னு போது என் குழந்தையோட நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மியாகுது. அப்போ அந்த டைமை கம்மி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டாய்ஸோ ஒரு வீடியோ கேமோ வாங்கி கொடுத்து அந்த டைமை ஈக்குவேட் பண்ண பார்க்குறோம். அது முடியவே முடியாது. நியூக்ளியர் ஃபேமிலி இன்னுமே இந்த மாறாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். அப்போது இந்த சோஷியல் ஃபோரம்ஸ் இருக்காங்க பாருங்களேன், ஒரு HR ஃபோரமாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ் மன்றம் இருக்குது, டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இருக்குது, இது மாதிரி ஃபோரமில் போகும்போது அந்த நியூக்ளியர் ஃபேமிலி இல்லாமல் இது இன்னொரு ஃபேமிலின்னு ஒரு சரௌண்டிங் வரும்போது நிறையா பேர் கூட பேசுகிறோம். அவங்களோட அனுபவங்கள்லேருந்து நம்ம நிறையா கற்றுக்குறோம். அது தேவை. ஆனால் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் கொடுக்குறேன், வெளியில் அனுப்ப மாட்டேன்னு வரும்போது அந்த குழந்தைங்களால ஒரு தோல்வின்றதை ஏற்றுக்க முடியல. அந்த தோல்வி மனப்பான்மை இன்னைக்கு ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எல்லாமே பிள்ளைகள் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறத விட வெளியே விடுங்க, சொசைட்டியில் வெளியே போடுங்க, அதுக்கு பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான்
உங்களுடைய தாட், உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார், ஏதாவது ஒரு மழைக்காலம் நீங்க தண்ணியில விளையாடாம ஸ்கூல் போயிருக்கீங்களா? இல்ல போகும்போது ஒழுங்கா போயிடும், வரும்போது அந்த தண்ணி சேறு தண்ணியோ சாக்கடை தண்ணியோ இறங்கி விளையாடுவோம்ல, நம்மளுக்கு என்ன வியாதி வந்துருச்சு? ரைட். குட் ஷெப்பர்ட்ல படிச்சவங்க இவ்வளவு பேசுறாங்கன்னா நம்ம சாதாரணமான ஆட்களா இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலி வந்து கொஞ்சம் வித்தியாசமே இருக்கும். எப்படா இவ்வளவு அளவுக்கு இயல்பா பேசுறாங்களேன்ட்டு நிறைய விஷயங்கள் பேச போறோம். தொடர்ந்து காத்துருங்க, பேசுவோம். அதாவது பிள்ளைகளை வந்து வெளியே போடணும், அதாவது சமூகத்தில் விட்டால் தான் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கே நகர்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது நிறைய பேர் வந்து லாக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நம்ம இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு பேசுவோம். கண்டிப்பாக. ஏன்னா வேறு வழியில் வாழ்க்கையில் குனிஞ்சு நிமிர்ந்துலாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? சொல்லுங்களேன். நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் தான், இந்த இடத்துக்கு வரணும்னா அங்க குனிஞ்சாதான் வர முடியும்னு சொல்றீங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்கள் எல்லாமே சக்சஸ் பார்க்க கூடாது, ஃபெயிலியர்ஸும் பார்க்கணும், விட்டு கொடுக்க தெரியணும், அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும். இது எல்லாமே பேரண்ட்ஸா நம்ம முக்காவாசி தடுத்துடுறோம். அப்போ என்ன ஆகுது, அவங்க வளர வளர நான் எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், எதுவா இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கை வருது. முதல் லைஃப்ல ஒரு தோல்வி, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆறாங்க, இல்ல ஏதோ ஒரு காதல் விஷயத்துல அவங்க நினைக்கிறது நடக்கல அப்படின் போது எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். ஏன்னா அவங்களால அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் கடந்து ஒரு ஆஃபீஸ்க்குன்னு வரும்போது அங்க இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி பழக தெரியல. அப்ப என்ன ஆகும், அவங்க ஒரு ஆளை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு க்ரோத் இருக்காது, ஒரே இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிறாங்க. இது எல்லாமே நடந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே முன்னேற்றம்ன்றது தடைப்பட்டு போயிடும். அப்போது இந்த விட்டு கொடுக்கறது, தோல்வி மனப்பான்மை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை, நான் தோற்று போகணும்னு சொல்ல வரல, இருந்தால் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா விஷயத்துலையும் நான் தான் இருக்க முடியாதுன்ற அந்த நாலேஜ் குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் நம்மளால முடியாது, எனக்கு வந்து இது சாத்தியப்படாது, கரெக்ட், ஐ எம் நாட் அ ஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக. நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு குட் ஷெப்பர்ட்ல படித்து ஒரு ஆங்கில பின்னணியில் வளர்ந்து தமிழ் இவ்வளோ சுத்தமாக அச்சரம் பிசகாமல், சார் நானே ஸ்லிப் ஆகிறேன். இப்போ ஆக்சுவலாக எனக்கே வந்து தமிழ் தகராறாகும்போது இவ்வளோ அழகாக தெளிவான தமிழ் உச்சரிப்போட இருக்கிறதுக்கு பின்னணி என்ன? ஏன்னா இது வந்து இந்த கான்ஃபிடென்ட் தான் இந்த இன்டர்வியூடைய பேஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு வந்து எனக்கு இது வராதுங்க அப்படின்வாங்க. வராதுன்றது வேற, வர வைக்கிறதுன்றது வேற இல்லையா? கண்டிப்பா. சொல்லுங்களேன் கொஞ்சம். உங்களோட முதல் கேள்வி, தமிழ் நான் எப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தேவையே இல்லை, பிரிட்டிஷர் நாட்டை விட்டு போயிட்டா எதுக்கு இன்னும் இங்கிலீஷு, நான் தமிழ் என் மூச்சு, உயிர் தமிழ் கொடுப்பேன்லாம் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒரு கட்டுரையோ வேண்டாம், ஒரு லெட்டர் எழுத சொல்லி தமிழ்ல எழுத சொல்லுங்க, எழுத முடியாது. ஆனா இன்னைக்கும் நான் வீட்டுல மளிகை சாமான் எழுதும் போது தமிழ்ல தான் எழுதுவேன். காப்பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு அப்படின்னு ஃபுல்லா. ஏன்னா அப்போதான் அந்த ஒரு டச் இருந்தாதான், இந்த மொழின்னு இல்லை, எந்த மொழியா இருந்தாலும் ஒரு டச் இருக்கணும். நிறைய எழுதுறதே பழக்கம் இல்லாம போச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் அண்ட் பேனாவை எடுத்து எழுதுவேன், அதனால அந்த லாங்குவேஜ் டச் இருக்கு. அடுத்து இது ஒரு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா என்னோட பெற்றோர்கள். அம்மா நிறைய புக் படிப்பாங்க, கதை புக் படிப்பாங்க. அப்பா துக்ளக் ரெகுலரா படிப்பாரு. சோ அவங்க அரசியல் பின்புலம் அப்படியே. ஆமா, அப்பா பயங்கரமான அரசியல் பிரியர்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ அதனால அப்பா துக்ளக் படிக்கும்போது அதை எடுத்து நான் பண்ணுவேன். நான் பாலிடிக்ஸ் படிக்கலனாலும் எனக்கு அதுல இருக்க மகாபாரதமோட தொடர் போட்டாரு, சோ எழுதின மகாபாரதம், சோ எழுதின ராமாயணம், நான் அதை ரொம்ப விரும்பி படிப்பேன். அப்ப அந்த படிக்க 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 லாங்குவேஜ் மனசுல நின்னுடும். ஓரளவுக்கு பேசுறதும், அதாவது பழக பழகதான் உங்களுக்கு அது வரும். அந்த பழக்கம் டச்ல இருந்துட்டே இருக்கணும். கான்ஃபிடன்ஸை பொறுத்த வரலையும் நான் திரும்ப திரும்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரே விஷயத்த தான் சொல்லுவேன். இல்ல வாழ்க்கை என்ன சுத்தினாலும் அதுதான் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி என்ன ஒண்ணுல தான் போய் நிக்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஒரே இடத்துல நின்று நான் இது கான்ஃபிடன்ஸ் வந்தாதான் நான் செய்ய போறேன், ஆனா நான் வீட்லயே தான் இருப்பேன், நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தா வராது. எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் போய் பழகிறோம், நிறையா மக்களை பார்க்குறோம், அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் தானாக வரும். இப்போ என்னை பொண்ணே எடுத்துட்டிங்கன்னா, அவள் ட்ராயிங் கிளாஸ் போகிறா, ஃபுட்பால் கிளாஸ் போகிறா, ஷீ இஸ் கோயிங் ஃபார் ஹிந்தி டியூஷன்ஸ், அப்புறம் பேட்மிண்டன் கிளாஸ் அமைச்சிருக்கேன் நான், இப்போ அத்லெட்டிக்ஸும் போகணுன்னு ஆசைப்படுறா. அதில் புதிய புதிய மனிதர்களை பார்ப்பா, ஒரே மாதிரி ஆட்கள் பார்க்க மாட்டா. அப்போது யார் புதுசாக பார்த்தாலும் போய் பேசுன்ற தைரியம் அவளுக்கு வந்துடும். நான் எங்கேயாவது ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் கொடுத்தா நானும் வந்து 2 வார்த்தை வாங்குறேன், நான் 2 வார்த்தை பேசுகிறேன், மைக் எனக்கு கைக்கு வேணும். அது என்னன்னா என்னை பார்த்து அவள் பழகிறா. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம நிறைய பேர் வந்து குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரும் கோச்சிங்கில்.
குழந்தைங்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே சொல்கிற விஷயம் தான் அது இல்லை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ திருப்பி 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 அதை கேட்டு அந்த பிள்ளைகள் ரீப்ரொடியூஸ் அதே தான் பண்ணும். நம்ம அது வந்து வார்த்தைகள் மட்டும் கிடையாது, நம்ம பிஹேவியர் தான். நான் அவகிட்ட நீ குட் கேர்ளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போய் நான் பண்ணுற வேலை தப்பான வேலை இருந்தால் அப்போ இது பரவாயில்லைன்ற எண்ணம் தான் குழந்தைங்களுக்கு வரும். ஸோ ஒன்று வெளியில் அனுப்புங்க குழந்தைங்கள, நிறையா பேர் கூட பழக விடுங்க, புதிய ஆட்கள் கூட பழக விடுங்க. பயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னோட குழந்தை 3வது ஸ்டாண்டர்ட் போகிறா, அவள் கடைக்கு தனியாக போயிட்டு வருவாள். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கடைக்கு நடந்து போயிட்டு வருவாள். நான் கையில் அவளுக்கு வாட்ச் கொடுத்துருக்கேன், வாட்ச்லேயே சிம் உண்டு. ஸோ எப்போ தேவைப்பட்டாலும் அவள் எங்கே போகிறான்னு நான் ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணுவேன், கால் பண்ணி பேசுவேன். இது எதுவும் அவளுக்கு தெரியாது. சூப்பருங்க. அப்போது அவளுக்கு தனியாக போகிறோன்ற தைரியம். பட் என்னோட பயம், இந்த காலகட்டத்துக்கு நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி அவளை அனுப்புகிறேன். அனுப்பாமல் இருக்கிறது சொல்யூஷன் கிடையாது. ஸோ வெளியில் போக போக தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். நிறைய பேச போகிறோம். இந்த இன்டர்வியூ வந்து சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தது தான் பேசுவோம். ஆர்த்தி மங்கலம் ஜெயராஜ். ஆக்சுவலாக இந்த பெயரே வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி இஸ் அ மாடர்ன், கரெக்ட். இன்னொரு பக்கம் மங்கலம் அப்படின்னோடனே ஏதோ தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த பெயருடைய பின்னணி அப்படின்ட்டு எனக்கு இந்த பெயரே கூட சில நேரங்களில் நம்மளை வந்து வேறு தளத்திற்கு இட்டுட்டு போகுது அப்படின்னு கூட யோசிப்பேன் இல்லையா? இந்த பெயர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் பல பேருக்கு. எனக்கு இந்த பெயர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றிப்பாங்க. அப்வியஸ்லி உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஆர்த்தி, அப்புறம் பார்த்தீங்க மங்கலம், அப்புறம் அப்பாவுடைய பேரை ஜாயின் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது. ஆனால் அந்த பெயரே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். அதை பற்றி பேசுவோமா? கண்டிப்பாக. அது ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரின்னே நான் சொல்லுவேன். ஓ, நான் சும்மா கேட்டேன்னு நினைச்சேன். இல்லைங்க, நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஓகே ஓகே. ஹிந்தியில் செவ்வாய்க்கு மங்கள்வார். மங்கள்வார். என்னோட தாத்தா, அதாவது அப்பாவோட அப்பா, நல்லா இருக்கு, நம்மளுக்காக பெஞ்ச் போட்டுருக்காங்களே. கண்டிப்பாக. எங்க அப்பாவோட அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓகே செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால நம்ம அவளை வீட்டுல மங்கலம்னு கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல என்னோட பேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை எழுதுவாங்கல்ல, அவர் அங்க இருக்கும்போது எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க, அவ செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால மங்கள்வார், மங்கலம்னு வீட்டுல கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்கு. பட் எழுதுறவர் என்ன கேட்டாரோ என்ன நினைச்சாரோ தெரியல, அவரு ஆர்த்தி மங்கலம், அப்பா பேரு ஜெயராஜன் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்துட்டாரு. அதையும் கவனிக்காம எங்க வீட்டுல வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி ஓகே, அப்படியே இருந்துட்டு போட்டும், மங்கலம்ன்றது நல்ல பேரு தானே அப்படின்னு. ஆனா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு 8th 9th 10th அந்த பீரியட்ல ஐயோ எனக்கு இந்த மங்கலம்ன்ற பேர் வேண்டான்னு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அப்பா அம்மா கிட்டே 1-2 வாட்டி சொல்லியிருக்கேன். அது அவங்க பெருசா எடுத்துக்கல. 10th சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, 12th சர்டிபிகேட்ல கொடுத்தாச்சு. இப்போ மாத்தணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. பிற்காலத்துல நான் சொல்றது ஒரு காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்குன்னு வரும்போது என்னோட பெயர் ஆர்த்தி மங்கலம் அப்படின்ற விஷயம் வேற யாருக்குமே கிடையாது. அதுவே ஒரு அடையாளமா ஆயிருச்சு. யூனிக்கான ஒரு நேம். எஸ், இன்னைக்கு என்னோட அடையாளம்னா ஆர்த்தி மங்கலம் ஜெயராஜ் தான். ஆர்த்தி ஜெயராஜ்ன்றது இல்ல. திரும்பி நான் சொல்ல, அந்த இடத்துல எனக்கு அது பிடிக்கல, ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டோன்னு நான் நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு என்னோட அடையாளமா மாறி இருக்கு. அப்போ நெகட்டிவோ பாசிட்டிவோ எப்படி வந்தாலும் அதை எடுத்துக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியன்றதை நான் என்ன வச்சே கத்துந்த ஒரு பாடம். செவங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? நமக்கு இது இல்லை, கண்டிப்பா நமக்கு இது அமையல. ஈவன் பேர்ல இருந்து தான் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பேர் வச்சு தப்பா போச்சு சார், என்ன சார் பேர் வச்சிருக்காங்க, போய் இந்த காலத்துல மாடர்னா இருக்க முடியல, எங்க போனாலும் என்ன வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன பார்க்க முதல்ல கிண்டல் அடிக்கிறாங்கன்ட்டு. ஆனா அந்த பெயர் எப்படி பார்க்கறதுன்றதை தாண்டி அதற்கான அடையாளத்தை தான் நம்ம ஏங்கிட்டு இருந்தா அதுக்கான அடையாளம் வந்துடும், கிடைச்சிடும். இல்ல அது ஒரு நீங்க சொன்ன நல்ல விஷயம். நான் அதுக்காக ஏங்கிட்டு இருந்தா, நினைச்சுன்னு இருந்தான்னு, நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டு அதையே நினைச்சீங்கன்னா அது நடக்கும். அதையே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போய் ஒரு கோலா செட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா சீக்கிரமா நடக்கும். இதுதான் பெரிய விஷயம். நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும், நடக்காம போக வாய்ப்பே இல்லை. ஆனா அதை கரெக்டான முறையில நம்ம எதிர்பார்க்கணும், நினைக்கணும். எனக்கு கிடைக்கலையேன்ற ஒரு டிஃபீட்டட் மோட்டிவ்ல நினைச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. எனக்கு இது கிடைக்கணும், நான் ஆசைப்படுறேன்னா கண்டிப்பா கிடைக்குங்க.
நான் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என் லைஃப்லேருந்தே நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் இந்த ரீவைண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் சொல்லுவாங்க பல பேர். கண்டிப்பாக. ரீவைண்ட் பண்ணாதப்பா, கடந்த காலத்தை மறுபடியும் யோசிச்சு பார்க்காத, ப்ரெசென்ட் மட்டுமே பாரு, ஃபியூச்சர் அப்போ தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்வாங்க. இப்போ நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போய் லாக் ஆகுறோம். இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டானே நினைக்கிற முடிவும் எடுக்கிறோம் சில நேரங்களில். கண்டிப்பாக. இது நல்லதா கெட்டதான்றதே பெரிய குழப்பத்தை உருவாக்குது, ஒரு டைலமாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நீங்கள் வந்து ஒரு PhD முடிச்சு இன்னைக்கு நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எனக்கு சொல்லுங்களேன், இந்த பழைய கடந்த காலங்களை நான் மறுபடியும் ரீகலெக்ட் பண்றது நல்லதா கெட்டதா? ஓகே, இப்போ அடுத்த 10 வினாடிக்கு நீங்க ஒரு நீல கலர் குரங்கை நினைக்காதீர்கள். சரி. சரிங்களா? ஓகே. என்ன முதல்ல உங்களுக்கு நினைப்பு வந்தது? குரங்கு நினைக்க கூடாதுன்ற நினைப்பு தான் வரும். நான் சொன்ன உடனே ஒரு குரங்காவது உங்களுக்கு இமேஜினேஷன்ல வந்துடும். இனிமே அதை நினைக்க கூடாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு காஷன் வந்துடும் எனக்கு. ஆனா நீங்க இதுவரை காலையில இருந்து என் கூட பேசிட்டு இருக்கீங்க, குரங்க நினைக்கவே இல்லைல்ல? இல்லையே மேம். இப்ப நான் நினைக்காதீங்கன்னு சொன்ன உடனே அந்த தாட் உங்க மைண்ட்ல வருது. ஆமா. அப்போ ஒருத்தங்க ஒரு விஷயம் செய்யாதுன்னு சொன்னா அதுதான் செய்யும், அதுதான் மனித மனது. ஓகே. ஸோ நான் வந்து கடந்த காலத்தை நினைக்காதீங்கன்னு அவங்கள சொன்னேன்னா அது முடியாது, ப்ராக்டிக்கலாக அது முடியாது. நம்ம சொல்ல நினைப்பு ஜாஸ்தியாக வரும். இதுக்கு எப்படி மாற்றணும்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு இறப்புன்றதை நம்ம பார்த்துப்போம். இப்போ எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. இறந்த அந்த ஒரு 2 மாதங்கள், ஒரு 3 மாதங்கள் நினைவு இருக்கும். ஐயோ அவங்க இருந்தால் இப்படி பண்ணியிருக்கலாமே, என் கூட இது இருந்திருப்பாங்களேன்னு தோணும். கொஞ்ச நாள் போக 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 இந்த இடம் அம்மாவுக்கு பிடிக்கும்ல, இந்த ஸ்வீட் பண்ணால் அம்மா சாப்பிடுவாங்க. வீட்டில் நான் கேசரி பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும், நான் கொஞ்சம் நிறையா முந்திரி பருப்பு அவங்களுக்கு போடுவேன். அப்போது அந்த இழப்பை தாண்டி, அவங்க இல்லைன்ற எண்ணத்தை தாண்டி, அவங்களோட நல்ல நினைவுகள், அவங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பழைய கெட்ட விஷயத்தை நீங்கள் மறக்கணும்னா அது முடியாது. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுந்தீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு லெசன் அதுலேருந்து எடுத்துக்கணும்.